In India, the steel frame exists because of the Iron Man, Sardar Vallabhbhai Patel. இப்போ இந்த சிவில் சர்வன்ட்ஸ் நம்ம ஏன் சிவில் சர்வன்ட்ஸ் ஆகணும், ஸ்காட்ச் அவார்ட் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்ஸ்டிடியூட்ல படிச்ச ஸோ இன்னைக்கு வந்து April 21 சிவில் சர்வீசஸ் டே. பட்டிங் ஆஸ்பிரன்ஸ் அண்ட் ஆல்ரெடி ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ்டா 1 or 2 அட்டெம்ப்ட்ஸ்ல அதுக்கு மேல அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்துட்டு சிவில் சர்வெண்ட் ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி சிவில் சர்வீசஸ் டே. ரைட், ஃபைன். இப்போ இந்த சிவில் சர்வன்ட்ஸ் நம்ம ஏன் சிவில் சர்வன்ட்ஸ் ஆகணும், ஏன் சிவில் சர்வீசஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் வர்றோம் அப்படின்னு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதோடு சேர்ந்து கான்டெம்பரரி ரெலவன்ஸ், கான்டெம்பரரி சிக்னிஃபிகன்ஸும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு இங்க ஹைலைட் பண்ணி பேச போறேன். சரிங்களா? இப்போ ஹிஸ்டாரிக்கலா வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஓகே, பிரிட்டிஷ் கலோனியல் மாஸ்டர்ஸ் இந்தியாவுக்கு வந்தாங்க, காலனி ஆதிக்கம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு காலனி ஆதிக்க மைண்ட் செட்ல, கலோனியல் மைண்ட் செட்டோட வந்த பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் சக்சஸ்ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம் நிக்க முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு காரணம் தான் சிவில் சர்வீசஸ் தான். அந்த பிரிட்டிஷ் வந்து சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டத்தை இங்க உள்ள கொண்டு வந்ததே என்னன்னா, அவங்களோட அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதுக்கப்புறம் அங்க இருந்து அப்படியே டிரான்சிஷன் ஆகி குவீன் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன், அப்படியே வந்து அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து இங்க ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக இந்த சிவில் சர்வன்ட்ஸை யூஸ் பண்ணாங்க. அண்ட் பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா சிவில் சர்வெண்ட் அப்படிங்கிறவங்க வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வெறுக்கத்தக்க ஒரு மனநிலையில இருந்தவங்க தான் சிவில் சர்வெண்ட்ஸ். ஸோ அவங்களெல்லாம் வந்து ஒரு டெவில் மாதிரி பார்த்த ஒரு கண்ணோட்டம் இருந்தது. ஆனா அதே சிவில் சர்வெண்ட்ஸ் அந்த டெவிலா இருந்தவங்க அப்படியே இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு கடவுளுக்கு நிகரா பார்க்கப்பட்டாங்க. ஏன்னா இந்த சிவில் சர்வெண்ட்ஸோட ரோல் அப்படிங்கிறது ஒரு கலோனியல் பீரியட்ல எப்படி இருந்துச்சோ அது அப்படியே நம்ம இண்டிபெண்டன்ட் இந்தியாவா மாறின பிறகு அவங்களோட ரோல் அப்படிங்கிறது வேற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இன்ஃபேக்ட் இதைத்தான் 1947 April 21 அன்னைக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல், ஆக்சுவலா அந்த சிவில் சர்வீசஸ் டே அப்படிங்கிறது அங்க இருந்துதான் எமர்ஜ் ஆகுது. சரிங்களா? ஸோ அந்த April 21, 1947 த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் சிவில் சர்வெண்ட்ஸ் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அட்ரஸ் பண்ணாரு. அப்போ அட்ரஸ் பண்ணும்போது என்ன சொல்லாருன்னா, பிரிட்டிஷ் வந்து சிவில் சர்வீசஸ் இந்தியாவில் கொண்டு வந்தாங்க, பட் இவ்வளவு நாள் சிவில் சர்வீசஸ் இந்தியாவில் எப்படி இருந்துச்சு, சிவில் சர்வன்ட்ஸ் எப்படி இங்க இருந்தாங்கன்றத தாண்டி இனிமேல் வரப்போற இந்தியாவில் இந்த சிவில் சர்வன்ட்ஸோட ரோல் வித் டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட் அப்படிங்கிறது வேற மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி எம்பசைஸ் பண்ணி அந்த இடத்துல அட்ரஸ் பண்றாரு. இன்ஃபேக்ட் அங்க இருந்து தான் இந்த நேஷனல் சிவில் சர்வீசஸ் டே அப்படிங்கிறத எமர்ஜ் ஆகுது. அதுக்கப்புறம் 2006 தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபார்மலா வந்து இதை நேஷனல் சிவில் சர்வீசஸ் டேவா கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால. சரிங்களா? ஸோ இது ஒரு சிம்பிள் லீனியேஜ். பட் இன்னும் ஹிஸ்டாரிக்கலா இறங்கி பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார்ட்டர் ஆக்ட் 1793 அப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்மலா சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உள்ள கொண்டு வராங்க. அண்ட் இனிஷியல் பீரியட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிறது ஒரு பேட்டர்னைஸ்டா தான் இருந்தது. அதாவது கம்பெனியில அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனில அவங்க வந்து நாமினேட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்கள, அவங்களுக்கு தேவையானவங்கள உள்ள கொண்டு வந்தாங்க இனிஷியல் பீரியட்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 1800 வந்து பாத்தீங்கன்னா லார்ட் வெல்லஸ்லி வந்து ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் அப்படின்னு கல்கட்டால ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. அது இந்த ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்றதோட பர்பஸே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சிவில் சர்வன்ட்ஸை ட்ரெயின் பண்றதுக்காக தான். இன்ஃபேக்ட் அந்த ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் அப்படிங்கும் போது தான் ஞாபகம் வருது, நான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல சீனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணும்போது ஃபோர்ட் வில்லியம்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது ஹிஸ்டாரிக்கலா ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு விஷயம். அண்ட் 1800 லார்ட் வெல்லஸ்லி வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. திருப்பி 1806 வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹேல்ஸ்பரி லண்டன்ல வந்து இதே சிவில் சர்வீசஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அங்க கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இந்த பிரிட்டிஷ் வந்து இந்த சிவில் சர்வீஸை மேக்சிமம் வந்து இந்தியன்ஸ் இல்லாத மாதிரியே கொண்டு வரணுன்ற மாதிரிலாம் கொண்டு வர்றாங்க. அப்புறம் பின்னாடி வர்றப்ப பாத்தீங்கன்னா மெக்காலே, அதுக்கப்புறம் ராஜாராம் அப்படியே பின்னாடி இந்த 1850s வரும்போது ஈவன் மெக்காலே கமிட்டிலுமே என்ன சொல்றாங்கன்னாக்கா ஓப்பன் மெரிட் சிவில் சர்வீசஸ் கொண்டு வரணுன்றாங்க. அண்ட் சார்ட்டர் ஆக்ட் 1853 வந்து அது பேட்டர்னைஸ்ட் சிஸ்டமா இருந்துச்சுங்களா, நாமினேட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சவங்களை கொண்டு வருவாங்கன்றதுல இருந்து ஒரு ஓப்பன் சிஸ்டமா, ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாமா கொண்டு வரணுன்றது அப்ப இருந்து அங்க இருந்து தான் இவால்வ் ஆகுது. சரிங்களா?
ஸோ அப்படி இவால்வ் ஆன இந்த சிவில் சர்வீசஸ் இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீசஸ் அப்படின்றது வந்து லார்ட் கார்ன்வாலிஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த சிவில் சர்வெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க அப்படியே கிராஜுவலா இவால்வ் ஆகுறாங்க. எப்படி இவால்வ் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிஷியல் பீரியட்ஸ்ல வந்து இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ங்கிறதே லண்டன்ல தான் கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக அரௌண்ட் 1970 இந்த மாண்டேக் கில்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒன்று வருது. அப்போ வரும்போது என்ன பண்ணாங்கன்னா சைமல்டேனியஸ் எக்ஸாம்ஸ், அதாவது லண்டன்ல கண்டக்ட் பண்ண மாதிரி இந்தியாலையும் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி மாண்டேக் கில்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ்ல கொண்டு வராங்க. ஸோ அப்படி வந்து அதுக்கப்புறம் கிராஜுவலா என்ன ஆகுதுனாக்கா இந்தியாலையும் கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 1926 வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இன்ஃபேக்ட் அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் இப்போ அப்படியே கிராஜுவலா இவால்வ் ஆகி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா நிற்கிது. அந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் இன்னைக்கு நமக்கு வந்து ப்ரிலிமினரி மெயின்ஸ் இன்டர்வியூ எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த சிவில் சர்வீசஸோட அந்த எவல்யூஷனரி அப்படின்றது. இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், இஸ்லிங்டன் கமிஷன், நிறைய கமிட்டிஸ் நிறைய இருக்கு. அது எல்லாமே நம்ம ஏஎஸ் கூகுள்ல ஒரு ஆர்டிகிளாவே போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன், நீங்க பாருங்க. நிறைய மாடர்ன் இந்தியா ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ் நீங்க கத்துக்கலாம். அண்ட் எஸ்பெஷலி இப்போ ப்ரிலிம்ஸ் பக்கத்துல நெருங்கிட்டு இருக்குன்றதுனால ப்ரிலிம்ஸுக்கு இது ரொம்ப பொட்டன்ஷியலான ஒரு ஏரியா தான். சரிங்களா? இன்ஃபேக்ட் பழைய பிவிக்யூஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிவில் சர்வீசஸ் ரிலேட்டட் கமிஷன்ஸ், சிவில் சர்வீசஸ் ரிலேட்டட் ரிஃபார்ம்ஸ், இது மாதிரி நிறைய இந்த ஆக்ட்ஸ் இது எல்லாமே வந்து ப்ரிலிம்ஸ்லயும் சரி மெயின்ஸ்லயும் சரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே ஃபைன். ஸோ கீழே நம்ம ஏஎஸ் கூகுள்ல இருக்கிற ஆர்டிகிளை நீங்க கொஞ்சம் கிளிக் பண்ணி பாருங்க. ரைட், ஃபைன். இப்போ இந்த சிவில் சர்வீசஸ் அப்படின்னா தமிழ்ல லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன சொல்லலாம், குடிமை பணிகள் அப்படின்பாங்க. அதாவது குடிமை பணிகள்னா என்ன, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொது நிர்வாகம், கவர்னன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம எல்லாருமே இந்த சிவில் சர்வெண்டா ஆகணும்னு நினைக்கிற எல்லாருக்குள்ளேயுமே ஒரு விஷயம் என்ன ஓடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும், நம்ம வந்து இந்த சொசைட்டிக்கு நல்லது பண்ணணும். அஃப்கோர்ஸ் நம்மளும் அந்த பவர் அத்தாரிட்டி என்ஜாய் பண்ணணும்ன்ற அந்த தேர்ஸ்டும் இருக்கும். அது கூட சேர்ந்து மெயினா இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில சக்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்ம நினைப்போம், அதாவது ஒரு ஏஜ்லயும் ஒரு இது சக்சஸ் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் இருக்கும். நீங்க வந்து 10th படிக்கும்போது பாத்தீங்கன்னா போர்டு எக்ஸாம்ல இவ்வளவு மார்க் எடுத்துடணும், 12th படிக்கும் போது நீட் கிளியர் பண்ணிடணும், இல்ல ஐஐடியில சீட் வாங்கணும் அப்படின்னு ஒரு டைமும் சக்சஸ்க்கு ஒரு இது வச்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் காலேஜ் முடிச்சோடனே வந்து நல்ல கம்பெனில வேலை, நிறைய சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும். இந்த சக்சஸ் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லயும் ஒரு ஸ்கேலிங்ல நம்ம டெஃபினேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். பட் லைஃப்ல சக்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏஜ் இந்த பேரியர்லாம் விட்டுட்டு லைஃப்ல நம்மளோட சக்சஸ் அப்படிங்கிறதுனா நம்மனால மற்றவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியுது, நம்ம வந்து இந்த மக்களுக்கு ஏதோ செய்யறதுனால இந்த மக்கள் வந்து ஒரு ஆனந்தம் ஒரு சந்தோஷம் அடைகிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் ரியல் சக்சஸ். ஏன்னா நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும், கோடி கோடியா எவ்வளவு சம்பாதிச்சாலும், என்ன பண்ணாலும் அல்டிமேட்டா நம்ம 4 இட்லியோ ஒரு கெட்டி சட்னியோ ஒரு கார சட்னியோட தான் லைஃப் இல்லைங்களா. நிறைய சம்பாதிக்கணுன்றதுக்காக நிறைய சாப்பிட முடியாது, நிறைய சம்பாதிக்கணுன்றதுக்காக பிளாட்டினம் வாங்கி சாப்பிட முடியாது. பட் ஆனா நமக்கு உண்மையான அந்த சக்சஸ் அப்படின்னு லைஃப்ல பாத்தீங்கன்னா நம்மனால எவ்வளவு பேருக்கு பயன் கிடைச்சிருக்கு, நம்ம எவ்வளவு பேருக்கு பயனுள்ள முறையில வாழ்ந்திருக்கோன்றதான் த ரியல் சக்சஸ். அண்ட் அந்த ஒரு ரியல் சக்சஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சிவில் சர்வெண்டா நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நிறைய பேர் இங்க வந்து சிவில் சர்வெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இந்த கான்டெக்ட்ல எனக்கு இன்னொரு விஷயம் ஹைலைட் பண்ணணும்னு தோணுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்ஸ்டிடியூட்ல படிச்ச ஒரு ஆஸ்பிரண்ட், அதாவது அப்ப ஆஸ்பிரண்ட் இப்ப ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல போஸ்டட். சரிங்களா? அவருக்கு வந்து ஸ்காட்ச் அவார்டு ஃபார் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட், நாகாலாந்துல மான் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு போஸ்டிங் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அங்க வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அங்க வந்து அப்ஸ்பா இன்ஃபோர்ஸ் இருக்கு, அப்ஸ்பானா ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் ஆக்ட், அங்க வந்து மிலிட்டன்சி ஜாஸ்தி, நாகா மிலிட்டன்சி ஜாஸ்தி. இது எல்லாத்தையும் தாண்டி அங்க வேலை பார்த்து சக்சஸ்ஃபுல்லா நிறைய விஷயங்கள் பண்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய பேர் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் போஸ்டிங்னாலே கொஞ்சம் ஒரு அவர்ஷன்ல பாக்குற மாதிரியான ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான். பட் அந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல போஸ்டிங் வாங்கி அங்க நல்லா ஒர்க் பண்ணி அங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணி அதுக்காக ஸ்காட்ச் அவார்ட் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்ஸ்டிடியூட்ல படிச்ச ஸ்ரீ தவசீலன் ஐஏஎஸ்.
சரிங்களா, அவருக்கு வந்து ஸ்காட்ச் அவார்டு கொடுத்துருக்காங்க. 3 விஷயங்கள் என்னன்னா, கோவிட் டைம்ல நல்லாவே அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா விஷயங்களையும் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணாரு. அது வந்து இந்தியாலேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்சஸ் அஸ் ஃபார் அஸ் கோவிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுல. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், அதுக்கப்புறம் அந்த மான் ஸ்கில் மிஷன் ஒரு மிஷன் அங்கே ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஸோ இந்த 3 இதுக்காகவும் அவரோட கான்ட்ரிபியூஷனை ரெக்கக்னைஸ் பண்ற மாதிரி ஸ்காட்ச் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ த பாயிண்டர்ஸ், தட் இஸ் ரியல் சக்சஸ். தட் இஸ் ரியல் சக்சஸ். நான் வந்து ஆடி கார் வச்சிருக்கேன், இல்லை வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருக்கேன், இவ்வளோ பெரிய பங்களா வச்சிருக்கேன்றதுலாம் சக்சஸே கிடையாது. இதெல்லாம் வந்து டெம்பரரி டெஃபினேஷன் ஆஃப் சக்சஸ். வாழ்க்கையில பர்மனன்ட் டெஃபினேஷன் ஆஃப் சக்சஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மனால மற்றவங்க முகத்துல எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ சிரிப்பு இருக்கு, நம்ம மற்றவங்களுக்கு எவ்வளோ உபயோகமா வாழ்ந்திருப்போம் அப்படிங்கிறது தான். அண்ட் அதுதான் இந்த சிவில் சர்வீசஸோட பர்பஸ்மே. என்னன்னா, நம்ம இந்த சொசைட்டிக்கு எவ்வளோ ஒரு பயனுள்ள நபரா வாழ்றோம் அப்படிங்கிறது தான் இந்த சிவில் சர்வீசஸோட பர்பஸ்மே. அண்ட் அந்த பர்பஸோட தான் நம்ம எல்லாருமே சிவில் சர்வெண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டு இங்க வர்றோம் இல்லைங்களா. ஸோ இந்த நேஷனல் சிவில் சர்வீசஸ் டே, அதாவது இந்த ஏப்ரல் 21 அன்னைக்கு இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்மளோட பழைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஸ்காட்ச் அவார்டு வாங்கியிருக்காருன்னு. அது மாதிரி நாளைக்கு நீங்களும் நம்ம இன்ஸ்டியூட்ல படிக்கிறவங்க இல்லை இனிமேல் படிக்க போறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணி நிறைய ரெக்கக்னிஷன் வாங்கணும், உங்களோட அந்த கான்ட்ரிபியூஷன்ன்றது பாராட்டப்படணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்புமே. சரிங்களா. ஸோ விஷ் யூ ஆல் a very happy National Civil Services Day. That's it, right? Wish you all the best. Thank you. While policies are made by the elected executive, civil servants are at the cutting edge of the interaction with citizens. There is still a big gap between what the public expects from the civil service and what is actually delivered. To bridge this gap, the Honorable Prime Minister has launched Mission Karma Yogi. I can say without exaggeration that Mission Karma Yogi is the world's largest civil service capacity building program.